This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. திருவள்ளூரில் கிலா-பா சிண்ட்ரோம் என்ற ஜிபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை சேர்ந்த பிரேம்குமார் என்பவரது மகன் மைதீஸ்வரன். இவருக்கு 9 வயதாகிறது. அங்குள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். சில தினங்களுக்கு முன்பு கால்களில் உணர்ச்சியின்மை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவருக்கு எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுவன் 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து சிறுவனுக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் கிலான்-பா சிண்ட்ரோம் என்னும் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது. ஜிபிஎஸ் நோய் என்றால் என்ன? ஜிபிஎஸ் நோய் என்பது பாக்டீரியா அல்லது வைரஸால் ஏற்படும் பாதிப்பாகும். தரமற்ற உணவு, மாசுபட்ட குடிநீர், மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகள், தடுப்பூசியால் ஏற்படும் ஒவ்வாமை போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது. வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும். இவை ஏற்பட்ட பின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிராக செயல்பட்டு நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதனால் முட்டுவலி, முதுகுவலி ஏற்பட்டு கைகால் மரத்து போதல், மூச்சு விடுதலில் சிரமம், பேசுவதிலும் சிரமம் ஏற்பட வாய்க்கிறது. இந்த அறிகுறிகளுடன் ஒரு சிலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நோய் குறித்து அச்சப்பட வேண்டாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். கொரோனா போல தொற்று நோய் பாதிப்பு இந்த நோய்க்கு இல்லை, சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணமடையலாம் என்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வீடு திரும்பிவிட்டார்கள். எனினும் வேறு சில பாதிப்புகளால் ஓரிருவர் உயிரிழக்கிறார்கள். அதன்படி மைதீஸ்வரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அவரது உடலில் ஜிபிஎஸ் நோயுடன் இதய நோயும் ஏற்பட்டதால் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன உறவுகளே, இந்த காணொலியை கேட்டு உங்கள் கருத்து என்ன? நாம் அனைவரும் சுத்தமான குடிநீர் மற்றும் தரமான உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி.